ஹலோ யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஓடோ தமிழ் டியூட்டோரியலில் இன்வென்ட்ரி ஆப்பில் ஸ்க்ராப் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்க்ராப் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இன்வென்ட்ரி ஆப்பில் வந்து ரொம்ப ரேராக தான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து நான் ஒரு பிளேலிஸ்ட்டாக மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா அக்கௌண்டிங்கும் சேல்ஸ் பர்ச்சேஸ் மாதிரி நான் கண்டினியூஸாக போட்டிருந்தேன். ஸோ இன்வென்ட்ரி ஆப்புக்கு கொஞ்சம் நான் பிரேக் விட்டுருந்தேன். ஸோ இப்போ இன்வென்ட்ரி ஆப்பை நான் வந்து கொஞ்சம் டச் பண்ணலான்னு சொல்லி ஒரு சிம்பிள் டாபிக் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இன்வென்ட்ரி ஆப் முன்னாடி ஏற்கனவே பார்க்காத வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நான் பிளேலிஸ்ட்டாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். வீடியோ எண்டில் வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இன்வென்ட்ரி ஆப்பில் போய் பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா. ஸோ இன்வென்ட்ரி ஆப்பில் ஏற்கனவே சொல்லி ஷார்ட்கட் மாதிரி நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணால் போதும், இன்வென்ட்ரி இங்கே வந்துடும். ஸோ இதில் வந்து ஸ்க்ராப்ன்ற மேனேஜ் இது பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ராப் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காகன்னு பார்த்தோன்னா, அதாவது நம்ம வந்து எதாவது டேமேஜ் ப்ராடக்ட்ஸ், அதாவது வந்து சப்போஸ் வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து அதர் வெண்டாருக்கு நம்ம தள்ள முடியாது. சில ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அனுப்புங்க, மெடிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும். இல்லைனா வந்து எதாவது வந்து பிஸ்கெட்டோ அந்த மாதிரி எதாவது ப்ராடக்ட்ஸ் நம்ம அனுப்புறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அனுப்புனா நாங்கள் இது பண்ணுறோம், ஸ்டாக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு ரொம்ப, இல்லை வந்து இது வந்து வேஸ்ட்டு, ப்ரோக்கன் ஆகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு, யூஸே பண்ண முடியாது, நம்ம ஃபால்ட்டு, அது வந்து நம்ம வந்து குப்பையில் தூக்கி போடணும், ஸ்டாக்கை வந்து அவுட் பண்ணணும். அதுக்கு தான் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் இந்த ஸ்க்ராப்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்க்ராப்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் சில ஆப்ஷன்ஸை வந்து நம்ம சில கான்ஃபிகரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்க்ராப் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓகேங்களா. ஸோ அது என்னான்னு நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் கான்ஃபிகரேஷனில் போகிறேன், செட்டிங்ஸில் போயிட்டு அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்க. வேர்ஹவுஸில் இந்த 2 ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும், ஸ்டோர் லொக்கேஷன் ப்ளஸ் மல்டி கரன்சி. ஸோ இது நான் ஏன் கொடுக்குறேன்னா, ஸோ நான் வந்து ஒரு லொக்கேஷன் செட் பண்ணால் தான் அதுக்கேற்ற வேர்ஹவுஸ் நம்ம இது பண்ண முடியும். வேர்ஹவுஸ் லொக்கேஷன்னா அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த குடோன்லேருந்து இந்த குடோன், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி பிரிக்கிற மாதிரி இது ஒரு வந்து நம்ம லொக்கேஷன் செட் பண்ணால் தான் இந்த ப்ராடக்ட் இங்கே நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கனால தான் நான் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணேன். ஸோ நான் இப்போ போகிறேன், இதுதான் ஆக்சுவலி லொக்கேஷன். கான்ஃபிகரேஷனில் போயிட்டு இந்த லொக்கேஷன் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ லொக்கேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணோம், ஒரு லொக்கேஷன். ஸோ இங்கே நான் லொக்கேஷன் நேம் வந்து ஸ்க்ராப்னே கொடுக்குறேன், ஸ்க்ராப் லொக்கேஷனே கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லொக்கேஷன் நான் மென்ஷன் பண்ணேன். இந்த லொக்கேஷன் டைப்புன்றது இங்கே நான் வந்து இது போட்டு போகிறேன், இன்வென்ட்ரி லாஸ்ன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இஸ் எ ஸ்க்ராப் லொக்கேஷன் அப்படின்னு கேட்குது. ஸோ மீதி ஆப்ஷன் கொடுக்கும்போது எதுவுமே வரல, ஆனால் இன்வென்ட்ரி லாஸ் கொடுக்கும்போது இஸ் எ ஸ்க்ராப் லொக்கேஷன், அதாவது இது வந்து ஸ்க்ராப் லொக்கேஷனா அப்படின்னு நம்மக்கிட்ட தெளிவாக கேட்குது. அப்போது நீங்கள் லொக்கேஷன் டைப்பில் இன்வென்ட்ரி லாஸ்ன்னு கொடுத்தா தான் அது ஸ்க்ராப் லொக்கேஷனாக மென்ஷன் ஆகும். ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணி சேவ் கொடுக்குறேன், இப்போ ஸ்க்ராப் ஆகிடுது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ஸ்க்ராப் போட போகிறேன். ஸோ நான் வந்து ஆப்ரேஷன் போயிட்டு ஸ்க்ராப் கொடுக்குறேன். இப்போ புதுசாக நான் வந்து ஸ்க்ராப் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் சம்திங் நான் கொடுக்குறேன். ஸோ 5 ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு இங்கே ரீசன் கேட்குது, நான் ஒன்றே சிம்பிள் டேமேஜ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் இதுவாகுதோ நீங்கள் அது கொடுக்கலாம். அப்புறம் வந்து ரீப்ளனிஷ்மெண்ட் குவான்டிட்டினா, அதாவது நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வெளியே கொடுத்துட்டீங்க, ஸோ ரீப்ளனிஷ்மெண்ட்னா திரும்பி புதுசாக ஒன்று ஆர்டர் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. ஸோ நான் இதில் வந்து நான் கொடுக்கல, ஸோ அதனால் நான் இதை விட்டுட்டேன். ஓகேங்களா. சோர்ஸ் டாக்குமெண்ட் அது வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்களா, நான் வந்து ஸ்க்ராப் லொக்கேஷன் என்ன கொடுத்தேன், சோர்ஸஸ் ஆஃப் லொக்கேஷன் என்னதுன்ட்டு. ஏன்னா இந்த லொக்கேஷன் ரொம்ப முக்கியம், அப்போ தான் வந்து அது வந்து ஸ்க்ராப்புக்கு தூக்கி போகணும். அந்த லொக்கேஷன் செட்டிங்ஸ் கரெக்டாக பண்ணால் தான் இந்த ஸ்டாக் வந்து வெளியே போனதாக அர்த்தம் வரும். ஸோ நான் வேலிடேட் கொடுக்குறேன், வேலிடேட் கொடுத்தோன்னே வேலிடேட் ஆகிடுச்சு.
இது ஸ்க்ராப் ப்ராடக்டாக மாறிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓடோ இன்வென்ட்ரியில் ஸ்க்ராப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத கற்றுக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நிறைய போடுறோம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டெய்லியும் நாங்கள் கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு நல்லா கிளியராக வரும். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி 1-to-1 எங்கள் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட மொபைல் நம்பர் வீடியோ எண்ணில் மென்ஷன் பண்ணுறோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை மெயில் மூலயமா மெயில் பண்ணியோ நீங்கள் எங்ககிட்ட வந்து உங்கள் டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓடு மென்பொருள் தளத்தை நீங்கள் உடனடியாக பெற எங்கள் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும். உங்கள் பிசினஸின் லாபத்தை இரட்டிப்பாக்கவும்.